ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எதுக்கு இந்த பதிவு அப்படின்னு சொல்லப்போனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு தான் வந்தேன். நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒன்றாவே சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்கிற நமக்கே ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன எதுக்கு இந்த பதிவுன்றதை முதல் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு போஸ்ட் போடுறோம்னா நல்ல கமெண்ட்டை விட ஏடாகூடமான கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வருது. சில நேரம் சில கமெண்ட்ஸை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. எத்தனை வாட்டி நான் போட்டுட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா, நம்மளோட கடைசி நேரத்தில் ஒரு நல்லவங்களாச்சும் சம்பாதிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு இருக்க வரைக்கும் சம்பாதிச்சிருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் திருப்பி காயப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் எங்கேயோ அவங்களோட நெட் செலவு பண்ணி, அவங்களோட டைமு செலவு பண்ணி, அவங்களோட எல்லா நேரத்தையும் ஒதுக்கி, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட சந்தோஷமாக பேசுகிறதுக்கு இல்லாமல் அவ்வளோ ஒதுக்கி அவ்வளோ தூரத்தையும் செலவு பண்ணி ஒரு போஸ்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க போடுறாங்க. ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லைவாக வாட்டெவர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்களோ, இல்லாட்டி அவங்க குடும்பத்தில் கேட்பார் மேய்ப்பார் இல்லைட்டோ அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு பார்த்தாச்சும் மாற்றிக்குங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவ்வளோத்தையும் தாண்டி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குட்டி சந்தோஷம் இதை பண்ணுறதால, இதை போடுறதால. உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்பவுமே சொல்கிற வார்த்தை தான், பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க. யார் மனசையும் புண்படுத்தி காயப்படுத்தாதீங்க. வாழ்க்கையில் ஒரு முறை தான் பிறக்க போகிறோம், இறக்க போகிறோம். இதில் இருக்கிற நடுவில் இருக்க வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லுங்கள். நான் சொன்னது தப்பாலாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் தப்பை மட்டும் சொல்லுங்கள், என்னை திட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா நான் அதுக்கும் சேர்த்து தான் போஸ்ட் போடுவேன். குறிப்பாக ஒரு ஒரு 2-3 ஐடியிலேருந்து வருது. அந்த ஐடி எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வைட்டியில் தான் போய் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது கமெண்ட்ஸு. நமக்கு யூடியூப்பில் அந்த பதிவில் கூட அந்த கமெண்ட் ஷோ ஆகலை. அவங்க போடுறது அவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடி கூட இருக்குது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்க ஐடியை வேணால் போட்டலான்னு இருக்கேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆக்சுவலாக நான் அவங்கள பற்றிலாம் ஒன்றும் பேசுகிறதே கிடையாது. ஆனால் சும்மா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, திட்டுறாங்க. என்னோடய முகத்துக்கு என்னங்க குறை? நான் நல்லா தானேங்க இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், நான் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறேன்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். நான் எப்படி இருந்தால் என்ன வந்துச்சு? நான் அழகாக இருக்கணும், அசிங்கமாக இருக்கணும், அது என்னோடய பிரச்சனை. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்துருக்க முகம் இதுதான். நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன குறை இருக்குது? குறை இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கையில் குறை இல்லாதவங்க யார் இருக்காங்க? எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க குறையை நம்ம குறையாவே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் நல்லதாக நினச்சிக்கிறேன். இந்த முகத்தை ரொம்ப அழகாக சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், என்னை திட்டுறவங்களுக்கும் என்னை பிடிக்காதவங்களுக்கு தான் இந்த பதிவு போடுறேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை தள்ளி விட்டு போங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்பயும் நினச்சது கிடையாது, நினைக்கவும் மாட்டேன், இதுக்கப்புறம் நினைக்கவும் போகிறது இல்லை. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் தள்ளி விட்டு போங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். பாய். சந்தோஷமாக இருங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாமல்.